எந்த வயசு வரைக்கும் டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. பிகாஸ் கிளினிக்கில் வர பேஷண்ட்டும் கேட்குறாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் நிறையா பேர் கேட்குறாங்க. வயசு ஒரு தடையா டாக்டர் டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணிக்கிறதுக்கு? எந்த வயசு வரைக்கும் டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்குண்டான விடையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, டிப்பிக்கலாக பண்ணுற இம்ப்ளான்ட் பேர் ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் இல்லையா? அந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் ஆல்விலார் போனில் பொறுத்துரும். ஆல்விலார் போனுங்கிறது என்ன? நம்ம தாடை எலும்பு கீழ்த்தாடை எலும்பு மேண்டிபிள், மேல் தாடை எலும்பு மேக்ஸெல்லா, அதில் ஒரு பகுதி தான் அந்த ஆல்விலார் போன். பல்லு வளரும் போது சேர்ந்து வளர்ந்து வர எலும்பு அது. ஸோ பல் எடுத்ததுக்கப்புறம் அந்த எலும்பு குறையிறதுக்கான தன்மை இருக்குது. அந்த ஆல்விலார் போனில் தான் அந்த டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்துரும். டென்டல் இம்ப்ளான்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? பல்லோட வேர் எப்படி இருக்குதோ அந்த வேர் மாதிரி டென்டல் இம்ப்ளான்ட் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ பல்லுக்கு வேரோட ஈக்குவலன்ட் தான் டென்டல் இம்ப்ளான்ட். ரெண்டாவது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம எலும்பு ஆசியோ இன்டெகிரேஷன் ப்ராசஸ்னு பேர். அப்படின்னா என்ன? இம்ப்ளான்ட்டை சுற்றி நம்மளோட சொந்த எலும்பு ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல இருக்கிற எலும்பும் இம்ப்ளான்ட்டும் ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவாக இருந்தால் என்ன அர்த்தம்? ரத்தம் நம்ம எப்படி உடம்புல டேர்ன் அரவுண்ட் ஆகிட்டே இருக்குதோ அதே மாதிரி எலும்பு டேர்ன் அரவுண்ட். அப்படின்னா என்ன? பழைய எலும்பு போய் புதுசாக எலும்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இம்ப்ளான்ட்டை சுற்றியும் பழைய எலும்பு போய் புதுசாக எலும்பு வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இது இட்ஸ் ஆக்டிவ், டைனமிக்காக இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற ஸ்டேபிள். ஸோ இதுதான் டென்டல் இம்ப்ளான்ட். இப்போ நான் சொல்கிறதுக்கும் வயசுக்கும் என்ன சம்மந்தம் டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? ஸோ இந்த ஆல்விலார் போன் வளர்ந்துட்டு இருக்கும்போது அப்படின்னா என்ன? சின்ன வயசில் இருக்காங்க, க்ரோத் ஸ்டேஜில் இருக்காங்க. அப்படின்னா என்ன? மேல்தாடை கீழ்த்தாடை மட்டும் இல்லாமல் ஆல்விலார் போனும் வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ க்ரோத் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஒரு இம்ப்ளான்ட் போட்டோம்னா, அப்போ அவங்க க்ரோத் ஆகி முடிக்கும்போது அதோடு சேர்ந்து இம்ப்ளான்ட்டும் முளைக்காது. ஸோ நேச்சுரல் பல் எப்படி சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு, ஒரு 6 வயசில் பல் முளைக்குதுன்னா ஒரு 11 வயசில் அந்த பல்லு பொசிஷன் மாறிடும். எப்படி மாறும்? தாடை எலும்பு வளர வளர மாறும். 12 வயசில் ஒரு பல் வருதுன்னா 18 வயசு வரைக்கும் அந்த பல்லு பொசிஷன் மாறும். ஏன்? அவங்க தாடை எலும்பு வளரும் போது கூடவே சேர்ந்து பல்லு மூவ் ஆகி வளர்ந்து அது மூவ் ஆகிறதுனால க்ரோத் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் டென்டல் இம்ப்ளான்ட் நேச்சுரல் கிடையாது, ஏன்னா மேட்மேட், நம்ம தானே உள்ளுக்குள்ளே பொறுத்துறோம். ஸோ அது மாதிரி பொருத்தும் போது தானே எலும்பு க்ரோ ஆகும்போது டென்டல் இம்ப்ளான்ட்டும் சேர்ந்து அதோட மூவ் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும்? நம்ம சின்ன வயசில் நம்ம இம்ப்ளான்ட் பொருத்தினோம்னா இம்ப்ளான்ட் பொசிஷனும் பல்லு பொசிஷனும் வைக்கிற வயசில் ஒரு பொசிஷனில் இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் பல்லெல்லாம் மூவ் ஆகிடும், இம்ப்ளான்ட்டோட பல்லு மட்டும் மூவ் ஆகாமல் அதே இடத்துல இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ சின்ன வயசில் டிப்பிக்கலாக லேடிஸ்க்கு 18 வயசு, ஜென்ட்ஸுக்கு 21 வயசு, காமனாக ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா ஒரு 20 வயசு, 18லேருந்து 20 வயசுக்குள்ளே டென்டல் இம்ப்ளான்ட் பொருத்த மாட்டோம். இது ஒன்று. ஸோ இன்னொன்று என்ன சொன்னேன் நான் நெக்ஸ்ட்டு? ஆசியோ இன்டெகிரேஷன் ப்ராசஸ். ஸோ இதுக்கும் வயசுக்கும் என்ன வித்தியாசம்? ஆசியோ இன்டெகிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்ன சொல்லணும்? ஆசியோ இன்டெகிரேஷன்னா நம்மளோட எலும்பு அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பழைய எலும்பு போய் புது எலும்பு வரும். டைனமிக் ப்ராசஸ் இல்லையா? அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஸோ இது என்ன ஆகும்? நம்ம வயசு ஆக ஆக இந்த எலும்போட ஹீலிங் பொட்டென்ஷியல் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் புதுசாக எலும்பு வளரணும். இந்த புதுசாக எலும்பு வளர்கிறதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம பல் எடுத்தோம்னா அந்த உள்ளுக்குள்ள இடத்துல ரத்தம் உறைஞ்சு அந்த ரத்தம் கிளாட் ஆர்கனைஸ் ஆகி எலும்பாக மாறும். எதனால் மாறுறது? நம்ம அந்த ரத்தத்துலையும் சுற்றி இருக்கிற எலும்புலையும் அன்டிஃபரன்ஷியேட்டட் மீசன்கைமல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செல்ஸ் இருக்கும்போது அந்த செல்ஸ் எலும்பாக மாறும். இது ஒரு பீரியட் ஆஃப் டைம் மாறும். 3லேருந்து 6 மாதம் ஆகும் டோட்டலாக கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கு. டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் இருக்குது. ஊவன் போன் இருக்குது, லேமுலார் போன் இருக்குது. இது அப்படியே அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் எலும்பு மாறி நல்ல எலும்பாக மாறும். இது வயது ஆக ஆக இந்த அன்டிஃபரன்ஷியேட்டட் மீசன்கைமல் செல்ஸோட நம்பர்ஸ் குறைஞ்சிடும். நம்பர்ஸ் குறையறதுனால என்ன சிக்னிஃபிகன்ஸ்? ஸோ ஒருத்தருக்கு சிறு வயசில் சீக்கிரம் எலும்பு ஹீல் ஆகிடும் அப்படின்னா வயது ஆகும்போது அன்டிஃபரன்ஷியேட்டட் மீசன்கைமல் செல்ஸ் குறைவாக இருக்கும்போது அந்த எலும்போட ஹீலிங் பொட்டென்ஷியல் குறைஞ்சிடும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எலும்போட ஹீலிங் பொட்டென்ஷியல் குறைஞ்சதுன்னா என்ன? ஸோ நம்ம வயதானவங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ணலாமா? எனக்கு 60 வயசு ஆச்சு இம்ப்ளான்ட் பண்ணலாமா டாக்டர்? தாராளமாக பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இம்ப்ளான்ட் 80 வயசுலேயும் பண்ணலாம், 85 வயசுலேயும் பண்ணலாம். ஸோ வயசு ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் மெடிக்கலாக தவிர எலும்பு சம்மந்தமாக இல்லை. ஸோ நம்ம என்ன இதில் நம்ம புரிஞ்சுக்கணும்? இப்போது ஒரு 80 வயசு ஒரு பேஷண்ட்டுக்கோ ஒரு 85 வயசு பேஷண்ட்டுக்கோ டென்டல் இம்ப்ளான்ட் செய்கிறோம்னா அவங்களுக்கு டிப்பிக்கலாக ஒரு யங்கர் பேஷண்ட்டுக்கு ஒரு 3 மாதம் தான் ஹீல் ஆக டைம் கொடுத்தோம். அப்படின்னா வயதான பேஷண்ட்டுக்கு இம்ப்ளான்ட் பண்ணும்போது ப்ராபப்ளி ஒரு 5லேருந்து 6 மாதம் வெயிட் பண்ணுவோம் இம்ப்ளான்ட் ஹீல் ஆகிறதுக்கு. ஏன் ஹீல் ஆகிறதுக்கு? அந்த அன்டிஃபரன்ஷியேஷன் குறைவாக இருக்கும், புதுசாக எலும்பு ஃபார்ம் ஆனோம், ஹீல் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி பண்ணணும். ஸோ
வயது ஒரு தடையா அப்படின்னா வயது ஒரு தடை கிடையாது. அந்த பேஷண்ட்னால ஒரு மைனர் ஓரல் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அவங்க பல் எடுக்கிறதுக்கு ஃபிட்டாக இருக்காங்க. அவங்களோட கார்டியாக் கண்டிஷனாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், அதெல்லாம் நார்மலாக இருக்குது. அவங்களால ஒரு பல் எடுக்கிற ஒரு மைனர் ஓரல் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ண முடியும் அப்படின்னா இம்ப்ளான்ட் தாராளமாக பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது, வயது ஒரு தடை கிடையாது. இன்னொரு விஷயம், ஸோ 2 விஷயம் பார்த்தோம். சிறு வயதில் என்னெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும்னு பார்த்தோம், வயதானா என்ன கவனமாக இருக்கணும். வயதானா இன்னொரு முக்கியமானது ஒன்று ஆகும் அப்படின்னா பெண்களுக்கும் சரி, எஸ்பெஷலி போஸ்ட் மெனோபாசல் உமன், ஆண்களுக்கும் சரி என்ன சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா எலும்போட டென்சிட்டி குறைஞ்சிரும். அது ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இப்போ வைட்டமின் டி டெஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த எலும்போட டென்சிட்டி குறையும் போது அப்படின்னா என்ன டென்சிட்டி என்னென்ன, எலும்பு வந்து நல்ல டென்ஸாக இருந்ததுன்னா நம்ம வைக்கக்கூடிய இம்ப்ளான்ட்டை சுற்றி எலும்பு நல்ல கிரிப்பாக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த எலும்பு டென்ஸாக இல்லைன்னா வைக்க போகிற இம்ப்ளான்ட்டை சுற்றி எலும்பு வந்து பஞ்சு மாதிரி தான் இருக்கும். நம்ம வைக்க போகிற இம்ப்ளான்ட் வந்து சம்டைம்ஸ் அந்த எலும்பு பிடிச்சிக்காது. ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, எலும்போட டென்சிட்டி குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அவங்க ஏதாவது மருந்து சாப்பிட்றாங்களா, ஆர் எலும்பு போன் க்ரோ பண்ணணுமா, போன் கிராஃப்ட் பண்ணணுமா, ஆர் ஆசியோ டென்சிஃபிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் பண்ணணுமா, இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி அவங்க எலும்போட டென்சிட்டியை வந்து தக்க முறையில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனிக்க வேண்டியது அந்த எலும்போட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணி சிபிசிடி எடுத்து சிடி ஸ்கேன் பார்த்துட்டு எலும்பு டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம இதை பிளான் பண்ணி முக்கியமாக பண்ணணும். ப்ளஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி பல், அவங்க டென்சிட்டி குறைவாக இருந்ததுன்னா என்ன மாதிரி பல், ஃபோர்ஸ் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கணும் பல்லு கொடுக்கணும், என்ன மாதிரி பல்லு கொடுக்கணும், இந்த ப்ராசஸ்லாம் நம்ம பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் கொஸ்டினுக்கான விடை கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வயது ஒரு தடை கிடையாது, ஆனால் அட்வான்ஸ் ஏஜ்லேயும் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. மெடிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கணும், அதிக டைம் வேணும் ஹீல் ஆகிறதுக்கு. போன் டென்சிட்டி நம்ம குறிப்பாக சிபிசிடிலாம் எடுத்து போன் டென்சிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணால் இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.